சவுத் ஜோன் மீட்டிங் நடக்குது சார். சவுத் ஜோன் மீட்டிங் 19-20 ஒரு எக்ஸில் பதிவு விட்டுருக்காரு. டென்மார்க் தூதரகத்திட்ட நான் வந்து தமிழ்நாடு முதலீடு சார்பாக பேசியிருக்கேன். ஏற்கனவே சட்டசபை வழக்கு கொடுத்த பிறகு அவர் வந்து நிதியமைச்சர்கிட்ட தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை தொடர்பாக பேச சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதி அவர் தமிழகத்துக்கு சார்பாக அவர் வந்து எம்பியா பேசிட்டு இருப்பாரு. சரி, தமிழக அரசு சார்பாக வர எம்பியா பேசிருக்காரு. வேற ஏதாவது ஆமா இல்ல, அடுத்த வாரம் தமிழகத்துல தான் நடக்குது. இது எல்லாமே வந்து ஆஸ் பர் எல்லாம் பேசி ஷெட்யூல்டு படி தான், நம்ம எல்லாம் கொடுத்த தேதி படி தான், டெல்லி ஷெட்யூல் படி தான் நடக்குது. அடுத்த வாரம் நம்ம இங்கே மாமல்லபுரத்தில் நடக்குது. அது இன்னும் வந்து ப்ராப்பரான ஷெட்யூல் வரல. பட் எல்லாம் ஆல்ரெடி திட்டமிட்டபடி சவுத் ஜோன் எல்லா சிஎம்ஓட மீட்டிங்கும் நடக்கு. இங்கே தான் 1 lakh crore வந்து எப்படி சார் 100 நாள்ல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இல்ல, அதாவது இந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்தில் முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தவங்க. இப்போ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எங்கிட்ட வரவங்க எல்லாமே வந்து இது முன்னாடி வந்து நாங்கள் அனைவரும் நாங்கள் வந்து சோலாரில் எல்லாத்துலேயும் நாங்கள் முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி இருந்த ஃபார்மாலிட்டிஸே வேறு. நீங்கள் அரசு இங்கே எம்ஓஐ செஞ்சாலும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ஃபேமிலியோட ஒரு எம்ஓஐ நடக்கும். அதில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு, அப்புறம் அது கொடுங்க, பார்ட்டி ஃபண்ட் கொடுங்க, ஈக்குவல் ஷேர் கொடுங்க, இப்படி எல்லாம் ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு எம்ஓஐ நடக்கும். இந்த எம்ஓஐக்கு பயந்து தான் பெரிய கம்பெனிஸ் எதுவும் முதலீடுக்கு வரவில்லை. இவங்களுக்கு தேவையான இவங்க ஃபண்டே வர்றதுக்கு தான் இப்போ லூலு மால் இந்த மாதிரி ஏதாவது போய் ஒன்றுக்கும் தெரியாத ஒரு கம்பெனியை கொண்டு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லூலு மால் மாதிரி சூப்பர் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை திறக்கிறதுக்கு இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக முதலீடு செய்ய தமிழகம் வந்து எல்லா வகையிலும் உகந்த ஒரு மாநிலமாக இருக்குன்னு தயாராக இருந்தவர்கள் இன்றைக்கி இந்த திமுக அக்கௌண்ட் போன பிறகு அவங்கெல்லாம் உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லா தேவையான அப்ரூவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான எல்லா அனைத்தும் வந்து உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கு. எங்கேயுமே பார்ட்டி ஃபண்டு வாங்கப்படவில்லை. எங்கேயுமே அவங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு எம்ஓலாம் சைன் பண்ணல. முன்னாடி சைன் பண்ணுறது ஒன்று, பின்னாடி சைன் பண்ணுறது ஒன்றுலாம் கிடையாது. நேரடியாக கொடுக்கப்படுறது. இவர்கள் அதே காரணம் தான் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்து தானாக வந்து இன்னைக்கு வந்து முன் வந்து இன்னைக்கு வந்து முதலீடு செஞ்சுட்டு வராங்க. அதாவது முதல்வர் வந்து முதல் நாளே பதவியேற்கப்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த விஷயத்திலையும் பின்னால், அதாவது முகத்தில் கட்சி பொத்திட்டு போய் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை யாருக்கும் மறைஞ்சு ஒரு உறவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியோடையோ யாரிடமோ யார்கிட்ட பேசினோம் அது வெளிப்படையாக இருக்கும். அது தமிழக நலனுக்காக மட்டுமே இருக்கும்னு தெளிவாக சொல்லிட்டார். இது நாளை நடக்க போகிறத பற்றி இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னைக்கும் வந்து எந்த விதத்திலும் தமிழக நலனை காம்ப்ரமைஸ் பண்ணோ இல்லை பிஹைண்ட் தி ஸ்க்ரீனோ எதுவும் இருக்காது. நாளைக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான முடிவுகள் இல்லை. பாருங்க, போதை மருந்துகள் கடந்த 5 வருஷமா எவ்வளவு தூரம் தமிழகம் முழுவதும் சர்க்குலேஷன் இருக்குன்னு தெரியும். அதிலும் கோயம்புத்தூர் கல்லூரிகளில் இது மாதிரி இப்போ கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஹாஸ்டலில் ஒரு மாணவர் மரணம் அடைந்தார். நிறைய புகார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போதை மருந்துகள் எவ்வளவு தூரம் சர்க்குலேஷன் இருக்குது. அது போதை மாத்திரைகள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் மெத்தப்பட்டமிலேருந்து எல்லாம் இருக்குன்னு தெரியும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு, அவர் வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாணவரை பரீட்சை எழுதுக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அவர் நண்பர் வீட்டில் இருந்திருக்கிறாரு. அவருக்குள்ளே ஏற்பட்ட தகராறு, ஏன்னா அது சீனியர் ஜூனியர்னு தகராறு இருந்திருக்கு. அதன் மூலியமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தேவையான அனைத்து நடவடிக்கைகள் அனைவரும் ஒரு கைது செய்துட்டே வராங்க. யார் யார் சம்பந்தப்பட்ட அனைவரும் கடுமையான நடவடிக்கை. இல்லை, இங்கே பாருங்க, கல்வி நிறுவனம் எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கோ, யார் மேலும் இதில் காரணமாக இருந்தாலும் தவறு இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, கல்வி நிறுவனங்களில் அவங்க வந்து அந்த பையனை ஏதோ அவங்க இந்த மாதிரியான தகராறு காரணமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பரீட்சை எழுத அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அதில் அவர்கள் தரப்பு விளக்கங்களை காவல்துறை ஏற்கனவே ஆராய்ஞ்சிட்டு கேட்டுட்டு வராங்க. பட் இந்த சம்பவத்தில் யார் சம்மந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வராங்க. ஒரு சில பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக ஒடுக்கும் வேலையில் முழுவதும் ஈடுபட்டிருக்காங்க. எந்த அளவிலும் யாரும் தப்பிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். மிகவும் வருத்தமான செயல் அது. முதலீட்டு மாநாடு நடக்குது, ஐடிசியில் நடக்குது, ஆனால் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை. கேட்டால் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க நேரடி பண்றான்னு சொல்லிட்டாங்க. ஊடகங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராப்பரான இடம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ஐடிசி மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு க்ளோஸ்டு டோர்ல வந்து இந்த ஊடகங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டாக தேவைப்படும். ஸோ அதனால வெளியில் அவங்களுக்கு போதுமான சேர்ஸ் இருக்காது, பவர் கனெக்ஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு. அப்புறம் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்ய முடியாத இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து வெளியில் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கான லைவ் லிங்கை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களோட வசதிக்கும் சேர்த்து தான். ஏன்னா அவங்க வந்து இப்போ 300 பேராவது அங்கே வந்துடுறாங்க. ஊடகத்துலேருந்து 300 பேர் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. பட் அங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான லைவ் லிங்க்கு உடனே கொடுக்கப்படுது. இது ஏற்கனவே நீங்கள் மகாபலிபுரத்துலேயும் நாங்கள் நடந்த மீட்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா உள்ளே அக்காமடேட் பண்ண முடியாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு
100 கேமரா வந்துருக்கு. 100 கேமரா எல்லாம் சேர்த்திங்கன்னா 300 பேராக இருக்காங்க. 300 பேரை அந்த மாதிரி ஹாலில் அகாமடேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு, ஏன்னா ஒரு சில பேர் உள்ளே வச்சுட்டு ஒரு சில பேர் வெளியே விட முடியாது. அப்புறம் உங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில கேமராஸ் தவிர்த்து மீதி இப்போ இங்கே வந்து உங்களால் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்கள் இவ்வளோ பேர் அகாமடேட் பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லைன்னா இவ்வளோ கேமராஸ் நீங்கள் எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு தான் லைவ் லிங்க் கொடுக்கணும். இல்லை, லைவ் லிங்க் இன்னொன்று செய்தியாளர்கள் வந்து குறிப்பிட்ட செய்தியாளர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எப்படி தான் மீட் பண்ணுறது? நீங்கள் வந்து ஒரு லைவ் முடிச்ச பிறகு கண்டிப்பாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரையும் வந்து நம்ம ஒரே நேரத்தில் 300 பேருக்கு நம்ம அகாமடேட், ஆனால் ஹாலில் கெப்பாசிட்டி அவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணுறது கஷ்டம். இனி வர்ற காலத்தில் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு என்னன்னு கண்டிப்பாக பார்ப்போம்.